ஒரு மகனாக தந்தையின் அருகாமையில் அமர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின் குறித்த நெகிழ்ச்சி காணொளி. அண்ணாவின் அருகாமையில் அவரது இதயத்தில் கூடு கட்டி என்னை தங்க வைத்தமைக்கு நன்றி மகனே. ஒலிம்பிக் ஜோதி எப்படி அணையாம ஓடுமோ அதே மாதிரி உங்ககிட்டேருந்து அந்த ஜோதியை வாங்கி மக்கள் நலத்திட்ட பணிகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி நமதே என தந்தையும் மகனும் உரையாடி கொள்வது போன்று கலைஞர் நினைவிடத்தில் ஒரு நெகிழ்ச்சி காணொளி. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ் சமுதாயத்தின் தன்னிகரில்லா தலைவராக திகழும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தையும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் அரங்கத்தை திறந்து பார்வையிட்டார். முத்தமிழறிஞர் கலைஞரின் சிலையை முன்னதாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்டோரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு நினைவக திறப்பு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞர் என்றாலே போராட்டம்தான், அவரது இறுதி போராட்டத்தின் அடையாளம்தான் இந்த நினைவிடம் என விரிவாக பேசிய அவர், அந்த நினைவக சமாதியில் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொறிக்கப்பட்டிருக்கும் வசனத்தை பார்த்து நெகிழ்ச்சியடைந்தார் மு.க. ஸ்டாலின். சதுக்கத்தின் பின்புறம் கலைஞர் பொன்னிறத்தில் மிளிர்வதுடன் சுற்றிலும் மின் விளக்குகள் விண்மீன்களாக ஜொலித்ததை பார்த்து அனைவரும் ரசித்தனர். சதுக்கத்தின் கீழ்ப்பகுதியில் கலைஞர் உலகம் எனும் பெயரில் திறக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை பார்த்தும் அனைவரும் வியந்தனர். கலைஞரின் எழிலோவியங்கள் எனும் அறையில் கலைஞரின் இளமை காலம் முதல் அவர் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள், கலைஞரின் படைப்புகள், அவர் சந்தித்த போராட்டங்கள், அவர் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்களையும் அனைவரும் கண்டு ரசித்தனர். உரிமை போராளி கலைஞர் எனும் தலைப்பை கொண்ட அறையில் நுழைந்தால் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கலைஞர் உரையாற்றும் காட்சி பிரமிக்க செய்கிறது. கலைஞர் புத்தக விற்பனை நிலையத்திற்கு எதிரே கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தோன்றும் அருமையான புகைப்படம் ஒன்று மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எனும் குரல் தொடரை தலைப்பாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்விடத்தில் அதி தொழில்நுட்பத்தில் கலைஞரோடு பல கேள்விகளையும் எழுப்பி உரையாடுவதற்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். அதன் அருகாமையில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞரோடு நெகிழ்ச்சியோடு பேசி மகிழ்ந்தார். கழுகு பார்வையில் உயிரே இருந்து அந்த நினைவிடத்தை பார்க்க மின்னொளியில் சுடரொளியில் கலைஞரின் நினைவகம் ஜொலித்து பறைசாற்றி கொண்டிருப்பது போன்று எம்மிக்க செய்யும் நிலையில் இது கலைஞரின் நினைவகம் அல்ல, அது கலைஞரின் தாஜ்மஹால் என நினைவக நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியது குறிப்பிடத்தக்கது.